இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்காக நம் ஆண்டவரை மட்டுமாய் துதித்தோம், ஆண்டவரை ஆராதித்தோம். நல்ல அருமையான ஒரு சங்கீதத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். யாரை நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படிலாம் இருப்பார்கள் என்று பார்த்தோம். இன்னைக்கு அதில் கூட நமக்கு ஒரு அதிகாரத்தில் ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் நாம் படிக்கலாம். யாரை நம்ப வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல நாம் அநேக யாருக்கெல்லாம் பயப்படுறோம்? மனிதர்களுக்கு பயப்படுறோம், அதிகாரிகளுக்கு நம்ம பயப்படுறோம், துரைத்தனங்களுக்கு நம்ம பயப்படுறோம், சாத்தானுக்கு நம்ம பயப்படுகிறோம், எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம பயப்படுகிறோம், பலவான்களுக்கு பயப்படுறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரை நம்புகிறவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கீழே படிங்க. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, முதல்ல நம்ம நிறைய காரியத்தை பார்த்தோம். இப்ப நம்ம இதுல அதாவது இந்த யூடியூப்ல போறதுனால நிறைய பேர் அதை பார்ப்பாங்க, மற்ற புற மதத்தினர் கூட பார்ப்பாங்க. ஆனால் நீங்க அந்த 115வது சங்கீதத்தில் நம்ம நல்லா வாசித்தோம். யாரெல்லாம் நம்பக்கூடாது, அதை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம யாரை நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் நீங்க பார்ப்பீங்கன்னா அநேக மனுஷர்களை நம்ம நம்புறோம், பெரிய மனுஷங்களை நம்புறோம். அப்படிமா இவங்க நம்பினா நமக்கு அதை செய்வாங்க, அதை நம்ப இவங்களை நம்பினா நமக்கு இதை செய்வாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். இந்த உலகத்துல நேற்று கூட ஒரு குடும்பம் வந்தாங்க ஜெபத்துக்கு. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தாரு. இந்த சகோதரர் ஒரு 2 நபர்களை சேர்ந்து அவர்களை நம்பி ஏமாந்து போய் பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்ல வந்தாரு, ஐயா என்னுடைய நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், கர்த்தர் எனக்கு சொல்லுவார் உங்களை குறித்து. நீங்க சொல்லி நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது, நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கரெக்டான வெளிப்பாடு கொடுப்பாரு என்ன நான் சொல்றேன்னு. அதே போல அவர் தள்ள கை வச்சோன்னு ஆண்டவர் சொன்னாரு. இவர் அநேகரை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாரு. இவர் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவர்களெல்லாம் இவருக்கு விரோதமாக எழும்பி அநேக கடன் பிரச்சனைகளை கொண்டு 37 லட்சம் ரூபா சொன்னாங்க. கடன் பிரச்சனைகளை கொண்டு விட்டுட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்க சொன்னது சரிதான் ஐயா, இப்படி நான் நம்பிதான் இந்த அளவுக்கு நான் இன்றைக்கு ஒண்ணுமே இல்லாத இருக்கிற, என்ன பண்றதுன்னு தெரியல, கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அவருக்கு சில சாட்சிகள்லாம் சொன்னேன். அவர் சந்தோஷமா ஜெபம் பண்ணிட்டு போனாரு. அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, உன் சொந்த சகோதரனை கூட நீ நம்பாதன்றாரு. சொந்த சகோதரனை கூட நீ நம்பாதன்றாரு. நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்பாதன்னு சொல்றாரு. வேதம் சொல்லுது, ஒருவனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நமக்கு விரோதமா செயல்படுகிறவங்க நம்ம குடும்பத்தார், நம்ம யாரெல்லாம் நம்புறோமோ அவங்கதான் நமக்கு விரோதமா நிறைய காரியங்களை செயல்படுறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுவர்களே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். அவரே உங்களுக்கு
துணை. இந்த உலகத்தில் எல்லா துணையும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு துணை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கடைசி வரை நமக்கு துணையா இருக்கிறவர். ஒரு கணவன் மனைவி வீட்டுக்கு போகலாம், ஒரு மனைவி கணவன் வீட்டுக்கு போயிடுவாங்க, பிள்ளைகள் பெற்றோரை விட்டுட்டு போயிடுவாங்க, பெற்றோர் பிள்ளைகளை விட்டுருவாங்க, நம்பினவங்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, உறவினர்கள்லாம் போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரை நம்ம நம்பி இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம ஒருபோதும் அவர் கைவிடாமல் இருக்கிறார். வேதம் சொல்லுது, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குது, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த உலகமெல்லாம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். இந்த உலகத்துல நம்ம நம்பின ஒரு தெய்வமும் அப்படி சொன்னதில்லை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்றாரு, நீ என்னுடையவன், என்னுடையவள், நான் உன் தேவன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ பயப்படாதே. இன்னைக்கு அநேகர் நம்மளை வந்து பயமுறுத்துவாங்க. உலக மனிதர் உறவினர்லாம் வந்து, நான் அன்னைக்கே சொன்ன நீ கேட்கல, எனக்கு தெரியும் முன்னாடியே இதெல்லாம் நடக்கும் சொல்லி சொல்லுவாங்க. எரியிற தீயில எண்ணெய் விட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுங்கள், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும். முதல்ல துணையா இருக்கிறார். நம்பும் போது, அவருக்கு பயப்படும் போது அவர் நமக்கு துணையா இருக்கிறார். இரண்டாவது என்ன செய்யறாரு? கேடகமா இருக்கிறார். கேடகம் என்பது அந்த நாட்கள்ல ராஜாக்கள் யுத்தம் பண்ண போகும்போது தன்னை பாதுகாக்கிறதுக்காக எதிரி ஆயுதங்கள் மேல படாம இருக்கிறதுக்கு ஒரு கையில கேடகம் வச்சிருப்பாங்க, ஒரு கையில வாள் வச்சிருப்பாங்க. ஒரு கையில வெட்டுவாங்க, ஒரு கையில தன்னை பாதுகாக்கிறதுக்கு அந்த கேடகம் வச்சிருப்பாங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் கூட சாத்தானுடைய கிரியிலிருந்தோ மனிதனுடைய கண்களிலிருந்து நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா பொல்லாப்புக்கும் அதிலிருந்து நம்மளை விடுவிக்க, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம ஒன்றும் பயப்படக்கூடாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. கீழே படிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். தேவன் வந்து ஒரு கூட்டத்தை மட்டும்தான் ஆசீர்வதிப்பார்ல, அவருக்கு பயப்படுகிற யாரா இருந்தாலும் சரி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை மட்டும் நாம் நம்ப வேண்டும். கர்த்தரை மட்டும் நம்ப வேண்டும். கீழே படிச்சிருவோம். பாருங்க, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். இன்னைக்கு நம்ம அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை விட்டு மரித்து போனவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்காக வேண்டுதல். அநேக இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர் கூட அப்படிதான் சொல்றாங்க. யாராவது அவங்க குடும்பத்தில் மரிச்சு போயிட்டு அவங்க சொல்றாங்க, அங்க போய் என்னுடைய பொண்ணு, என்னுடைய மனைவி, என்னுடைய தகப்பனார் அங்கிருந்து ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்துக்கு விரோதமான ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும்
வேதம் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். இப்ப யார் கர்த்தரை துதிக்கணும்? உயிரோடு இருக்கிற நாம் தான் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 125வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றும் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். யாருங்க? யாரை சுற்றிலும் இருக்கிறாரு? கர்த்தரை நம்புகிறவர்களை சுற்றிலும். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய காற்று வரட்டும், புயல் வரட்டும், எந்த விதமான புயல் வந்தாலும் சரி, புயல் போன்ற சோதனைகள், தாங்க முடியாத காற்று, பேர் அலைகள், இவைகளை நம்ம தத்தளிக்கும் போது வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கும். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் இது முதற்கொண்டு கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். பாருங்க, மலைப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அநேக வீடுகள் மலைப்பிரதேசத்தில் கட்டியிருப்பாங்க. பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். எப்பொழுதுமே அங்க வந்து காற்று, மழை இருந்துட்டே இருக்கும். ஒரு 6 மாசமா குறைஞ்சது இருக்கும். ஆனா பாருங்க, அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மரங்கள்லாம், அந்த வீடுகள்லாம் கற்பாறையில கட்டப்பட்ட வீடுகள். அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மழைனாலும் அது தாங்கிடும், எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அது தாங்கும். இப்ப நாமும் அதே போல நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தோம் சொன்னா, கர்த்தருக்குள் நம்முடைய அஸ்திபாரம் சரியா இருக்கும் என்று சொன்னால், எந்த புயலோ எந்த வெள்ளமோ எந்த மழையோ வந்தாலும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்மளை தேடி வந்தாலும் சரி, சாத்தான் வெட்கப்பட்டு போயிடும். ஏன்னா கர்த்தர் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் தம்முடைய ஜனத்தை சுற்றில அவர் எப்பொழுதுமே இருப்பார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. கீழே படிங்க. நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி ஆகாயத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது. ஆமென். பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தேவனுடைய பாதுகாப்பு நம்மகிட்ட இருக்கும்போது எந்த விதமான ஆபத்தோ விபத்தோ போராட்டங்களோ சாத்தான் கொண்டு வந்தாலும் தேவன் நமக்கு துணை நின்று அது உள்ளே வராதபடிக்கு பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல், பர்வதங்கள்ல மலைகள். இப்ப நான் சொன்ன முன்னாடி உங்களுக்கு இந்த மலை பிரதேசங்களை போனீங்கன்னு சொன்னா அந்த வீடுகளை சுற்றிலும் மலை இருக்கும். இந்த மலை வந்து அதுக்கு பாதுகாப்பா இருக்கும். எவ்வளவு பெரிய காற்று புயல் வந்தாலும் அந்த மலை தாங்கிடும். அது வந்து யாரையும் சேதப்படுத்தாது. அதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் அவர் என்ன செய்யறாராம்? தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறாராம். யார? கர்த்தரை நம்புகிறவர்களை சுற்றிலும். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாம இருப்பாங்க. நீ வேணா பாருங்க, உண்மையா கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சாத்தானோ மனுஷனோ யாரும் நம்மளை அசைக்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. நம்ம இன்னைக்கு யாருக்கு பயப்படுறோம்? ஒரு மந்திரவாதியை நம்புறோம்.
குறி சொல்றோம், நம்ம நம்புறோம். ஆனா உண்மையான தெய்வமாகிய கர்த்தர் நம்ம விட்டுறோம். அருமையானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் அசையாமல் இருப்பாங்க, சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நம்ப வேண்டியது, நம்ம அசையாமல் இருக்கணும்னா, நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கலங்காம இருக்கணும்னு சொன்னா நம் தேவனுடைய பாதுகாப்புல இருக்கணும், கர்த்தரை நம்பணும். நிச்சயமாக நமக்கு மலையாயிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சங்கீதம் 71வது அதிகாரத்துல 1வது வசனத்தை படிச்சுக்கோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு செய்யும். ஆமென். தாவீது சொல்றாரு பாருங்க, தாவீதுக்கு வந்து அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள்ல அவர் கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு, ஜெபிக்கிறாரு. எனக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, என் குடும்பத்தாரே எனக்கு எதிரியா இருக்கிறாங்க, நான் உங்களைத்தான் நம்பியிருக்கேன், உங்களைத்தான் நான் நம்பியிருக்கேன். ஏன்னா அவர் நம்பினவங்க எல்லாம் அவரை கைவிட்டாங்க. சொந்த தாயும் தகப்பனும் அவர் அபிஷேகம் பண்ண விடாம காட்டுக்கு அனுப்புனாங்க. சொந்த அண்ணன் தம்பி வந்து யுத்தத்துக்கு போகும்போது அவரை புறக்கணிச்சாங்க. மூன்றாவதாக சொந்த மனைவி மீகால் அவரை அவமதிச்சா, சட்டை இல்லாம பெண்களுக்கு முன்னாடி ஆடிட்டு வரையே நீலாம் ஒரு ராஜாவான்னு சொல்லி ரொம்ப அவமதிச்சா. நான்காவது சொந்த மாமன், பொண்ணு கொடுத்த மாமனே வந்து தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சவுல் பொறாமையினால, ஏன்னா ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்ன உடனே சவுலுக்குள்ள ஒரு எரிச்சல் வந்தது. சொந்த மருமகன் பார்க்காம தாவீதை கொலை செய்ய வழி தேடிட்டு இருந்தான். ஆனா அந்த சவுல்கிட்ட, தாவீதுகிட்ட கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்தார். அதே போல கடைசியாக சொந்த மகன் அப்சலோம் எப்படியா தகப்பனை கொண்டுட்டு அந்த பதவிக்கு தான் வந்துட வேண்டும் என்று எத்தனையோ முறை தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டான். ஆனா கர்த்தர் அவனை கருவாலி மரத்தில் போய் அவன் முடி மாட்டி அவன் கீழே விழுந்து செத்தான். பாருங்க, அப்பதான் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். என்னைக்கா நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோமா? என்னைக்கா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கோமா? வெளியில போகும்போது நான் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி கொடுத்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியில் நெருங்கள், அப்பொழுது இவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அநேகர் எனக்கு போன் பண்ணாங்க. ஐயா, அந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதனால இன்னைக்கு அநேகர் வந்து மூணாறு, திண்டுக்கல், இப்படி திருச்சியில, மதுரையில இருந்து தினமும் காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் ஒரு 6 பேர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க போறாங்க. வேலைக்கு போகும்போது எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்றாங்க. அப்போ சொன்னாங்க, எங்களுக்கு அந்த நாள் முழுவதும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு. அருமையானவருடைய தாவீது அவருடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெபம் பண்ணும்போதே சொல்லுவார், நீங்க எனக்கு தந்தபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம், இதை எனக்கு செய்தபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம்,
அவருடைய எல்லா ஜெபமும் விசுவாசமா தான் இருக்கும். நம்ம ஆண்டவரே இது கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா, நான் போறேன், இது கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்காது. எனக்கு கிடைக்கும், நான் போறேன், நீங்க செய்வீங்க, எனக்கு தந்துட்டீங்க, அந்த விசுவாசத்தோட போங்க, நிச்சயமா அந்த காரியம் வாங்கிச்சு. அதான் சொல்றாரு, சந்தேகப்படுகிறவன் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் கர்த்தர்ட்ட கேட்கணும். அப்படி சந்தேகப்படுறவன் காற்றினால் அடிபட்டு வருகிற அலையை போல இருக்கிறான்னு சொல்றான். இந்த அலை வரும், திரும்பி தனியா போயிடும். இப்ப சந்தேகப்படாமல் எதையும் கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட, நம்ம ஏற்கனவே நம்ம கர்த்தர் நம்பியிருக்கோம், சந்தேகப்படாம கேட்கணும். நிச்சயமாக தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அப்ப வேதம் சொல்லுது, படிங்க அந்த வசனத்தை. கர்த்தாவே, உண்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு செய்யும் நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். இன்னைக்கு ரட்சிப்பன அநேகருக்கு தெரியலங்க. ரட்சிப்பன அநேகருக்கு அர்த்தமே தெரியாம இன்னைக்கு ரட்சிப்பு இருக்குதாங்க. வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு தான் ரட்சிப்பு இல்லை, வெள்ளை பேண்ட் ஷர்ட்டை போட்டுதான் ரட்சிப்பு கிடையாது, நகையை கட்டினாதான் ரட்சிப்பு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரட்சிப்பு இல்லைங்க. கர்த்தர் இன்றைக்கு வருகிறார், ஆரவாரத்தோடு வருகிறார், எக்கால துணியோடு வருகிறார். நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், நான் ரெடியா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லை, இப்ப கர்த்தர் வந்தால் நான் போக ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிறது பாதுகாப்பு தான். தேவன் நம்மளை பாதுகாக்கணும். எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். அவர் பாதுகாத்து இருந்தார்னா நம்ம வேற எதை குறித்துமே நம்ம சிந்திக்க மாட்டோம். உலகத்தை குறித்தோ, பணத்தை குறித்தோ, பொருளை குறித்தோ, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்தோ பயப்பட வேண்டியது இல்லை. நம்ம ஏன்னா பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், நம்மளை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். ஏற்ற காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் நம்பணும். கர்த்தரை நம்பும் போதுதான் நான் தாவீது சொல்றார், கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இன்னைக்கு சாத்தான் அநேக ரூபத்தில் நம்மளை வெட்கப்படுத்த நினைக்கிறான். எத்தனையோ யார் மூலமாவது நம்மளை வெட்கப்படுத்த நினைக்கிறான். தாவீது சொன்னார், இந்த 5 விதமான போராட்டங்கள் எனக்கு இருக்குது, 5 விதத்தில் எனக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நான் உண்மை நம்பி இருக்கிறேன். சிலவிலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையில் கேடகமா இருக்கிறார் பார்த்தோம். கர்த்தரை நம்பு. 37வது சங்கீதம் 1 படிப்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூவை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மீண்டு கொள். பாருங்க, ஒரு நன்மை நம்ம செஞ்சா கூட யார் நம்பி செய்யணுமா? கர்த்தர் நம்பி செய்யணும். நம்பி செய்யணும். யாருக்காவது உதவி செய்யனா கூட கர்த்தர் நம்பி செய்யணும். நிச்சயமாக
கர்த்தர் நம்பி நம்ம செய்யும்போது நம்ம 1 கொடுத்தோம்னா கர்த்தர் நமக்கு 10 கொடுப்பார். ஆமென். கர்த்தரை மட்டும் நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போவார். சிங்கக்குட்டிகள் சேர்ந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் நம்ப வேண்டும். யார் யாரெல்லாம் இன்னைக்கு நம்புறோம் அருமையானவர்களே. எனக்கு அவங்க அப்படி செஞ்சிருவாங்க, இவங்க இப்படி பண்ணிடுவாங்க, இவங்க எனக்கு இது பண்ணிடுவாங்க, அது பண்ணிடுவாங்க நம்ம சொல்றோம். இல்ல, இவர்களெல்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க, இருக்க மாட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நான் கூட அப்படிதான் நினைச்சோம். ஆனா நான் எப்பவுமே விசுவாசத்தில் இருப்பேன். என்னுடைய மனைவி இருக்கும்போது கூட 70,000 சம்பளம் வாங்கினாங்க. நான் அவங்கள நம்பிலாம் இல்லை, கர்த்தர் நம்பி இருந்தேன். அவங்ககிட்ட நான் 1 பைசா கூட வாங்க மாட்டேன். கர்த்தர் நான் நடத்துவார். நான் அவங்கள நம்பி இருந்தேன். நான் ஒரு சமயம் அவங்கள நம்பி இருந்தேன்னா இன்றைக்கு நான் ஊழியமே செய்ய முடியாது, யாருக்கும் போதிக்க முடியாது, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்காது. ஏன்னா என்னுடைய நம்பிக்கைலாம் அவங்க மேலதான் இருந்திருக்கும். அவங்க சம்பளம் கொண்டு வருவாங்க, அதில் நம்ம குடும்பம் நடத்தலாம் நினைச்சிருக்கோம். இல்ல அருமையானவர்களே, அது நம்ம உலக பிரகாரம் நம்புறோம். ஆனா நம்ம நம்பிக்கையெல்லாம் யார் மேல? கர்த்தர் மேலதான் இருக்கும். மனுஷன் எப்ப என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. கர்த்தரை மட்டும் நம்ம நம்பும் போது நிச்சயமா நமக்கு ஒரு கேடகம் துணையுமா இருப்பார். இது ஒரு வசனத்தை கூட பார்க்கலாம். 128வது சங்கீதம் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தர் நம்புகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். இன்னைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம கர்த்தர், நம்ம ஒரு டாக்டர் நம்புறோம், கர்த்தர் நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன ஒரு தலைவலினா உடனே டாக்டர் நம்புறோம். ஒரு ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னா அது அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். பிரேயர் விட்டு எங்கெல்லாம ஓடுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு எங்கெல்லாம போறோம். வெள்ளிக்கிழமை உபவாசம் கூட்டு விட்டுட்டு எங்கெல்லாம போறோம். மனுஷன் நம்பி ஓடுறோம். ஆனா போயிட்டு வந்து கேட்டா மறுபடியும் தெரியாகல. கர்த்தரை நம்புவோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தரை கேட்டு உன்னுடைய எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார்ந்து 37வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சீக்கிரம் முடிச்சிருவோம். ஒரு 2 வசனத்தை பார்த்து முடிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இப்ப யார் நம்பும்போது நமக்கு சாபம் வருது? யார் நம்பும்போது சாபம் வருது? மனுஷன் நம்பும்போது சாபம் வருகிறது. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாகி. நீங்க பாருங்க, அநேகர்
மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. மாமிசத்துல என்ன கேட்டீங்கன்னா, மாமிச பலன், என்னுடைய சரீரம் நல்லா இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, நான் ஜிம்முக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், உடல் அப்படிலாம் இருக்குது, பலன் இருக்குது. நம்ம மேல நம்ம நம்பிக்கை வருது, நம்ம மாமிசத்து மேல நம்பிக்கை வைக்கிறோம். பெண்கள் அவங்களுடைய அழகை பார்த்து என்ன பண்றாங்க, அவங்க அது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு தான் வேதம் சொல்லுது, மாமிச போனதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறார். அதான் முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு தரம்பாங்க, நீங்க போகும்போது போன ஐயோ நேத்த நினைச்சேன் கொடுக்கலாம்னு நினைச்சேன், திடீர்னு வந்து வேற யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க. அருமையானதுதான் மனுஷன் நம்புறது. நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்பா, ஏமாத்திட்டு போயிடுவான். அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவன் கர்த்தர் நம்பிக்கை. கீழே படிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. யார நம்ம கர்த்தரை நம்ப, மனுஷனை நம்புற எப்படி இருப்பாங்களா? படிங்கம்மா. அவன் ஏற்கனவே எப்படி இருக்கிறான், அந்த இடம் எப்படி இருக்குதான், அந்தர வெளி. அந்தர வெளினா ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இந்த செடி நாட்டப்பட்டிருக்கிறது. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடத்திலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் இருப்பான். பாருங்க, அடுத்து பாருங்க, இதான் சரியா கவனமா கேட்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா, மனுஷன் மேல நம்பிக்கை சபிக்கப்பட்டவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவங்க எங்க இருப்பாங்களா? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதே காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். பாருங்க, கர்த்தரை நம்பும் போது நம்மளை எங்க கொண்டு வைக்கிறாங்க, அந்த செடிய தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட செடி. அநேக இடத்துல நம்ம பார்ப்போம். இப்ப இங்க திருச்சியில் எடுத்துட்டா காவிரி ஓரம் இருக்கிற மரங்கள்லாம் செழிப்பா இருக்கும். திருநெல்வேலி வந்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு இருக்குது, அதுல வருகிற பக்கத்துல வளர்ற மரங்கள்லாம் நல்ல செழிப்பா இருக்கும். இப்படி நீரோட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ இந்த மாதிரி இடத்துல இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும். என்னன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னாரு, நானே ஜீவ ஊற்றுன்னு சொன்னார். தாகமா இருக்கிறவங்க எல்லாரும் நடந்துட்டு வாங்க, உங்களுக்கு இலவசமான என்ன கொடுக்குறேன், தண்ணீரை தருகிறேன்னு சொன்னார். இப்ப கர்த்தரை நம்பும் போது தேவன் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை கொடுக்கிறார். ஆமென். நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்க வேற எதையும் சிந்திக்காதீங்க. கடந்த மாதத்துலாம் 3 மாதம் நமக்கு லாக்அவுட். எத்தனையோ குடும்பங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டிவிலலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. சிறு பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. ஒரு தாயா ஒரே ஒரு டம்ளர் அரிசி இருந்தது, அதை அவங்க கஞ்சி மாதிரி செய்து பிள்ளைகளுக்கு இந்த சாதத்தை கொடுத்துட்டு அந்த அம்மா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிக்க கொண்டு போனாங்க. தன் கணவன் வந்துட்டாரு. வந்தவுடனே அந்த சாப்பாடு வடித்த அந்த தண்ணீரை கூட உன்னுடைய கணவனுக்கு கொடுத்துட்டாங்க.
அவர் கேட்டாரு, நீ சாப்பிட்டியாமான்னு கேட்டாரு. நான் சாப்பிட்டேங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்த அம்மா போய் தண்ணியை குடிச்சிட்டு சுருண்டு படுத்திருந்தாங்க. இப்படி எத்தனையோ ஏழைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஒரு அருமையான ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. இந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம்மளை நல்ல கறி மீன் முட்டையா சாப்பிட வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்ம சாப்பிடுறதுக்காக சொல்லல, இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. அதுக்காக தான் சொன்னாங்க. எனக்கு கூட கொஞ்சம் தேவைகள் இருந்தது. முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஒரு டாக்டர் வந்தாரு, எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு மாசத்துக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, நல்லா ரைஸ் ஒரு 10 கிலோ ஒரு பேக் வாங்கி கொடுத்தாரு. மீன் வாங்கிட்டு வந்தார், 2 கிலோ மீன். 2 மாசத்துக்குள்ள தசம் வாங்கி கொடுத்தாரு, காணிக்க கொடுத்தாரு. ஒரு டீ மட்டும் தான் அவர் கொடுத்தோம், முடிச்சுட்டு உடனே போயிட்டார். நான் சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கர்த்தர் ஒரு குறை இல்லை. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரத்து அரியலூர்ந்து 70 கிலோமீட்டர் 2 வீலர்ல வந்து இவ்வளோலாம் சரி இல்லை பிரதர். பாஸ்டர் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், சகோதரி சொன்னாங்க, நம்மளாம் இப்படி சாப்பிட்றோம், பாஸ்டர் எப்படி இருப்பாங்க, உடனே போய் பார்த்துட்டு சொன்னாங்க. அதனால வந்தோம். சரி, அது முடிஞ்சது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரனுக்கு ஜோம் பண்ண பிசாசுக்கு விடுதலை கொடுத்து அவர் இன்னைக்கு சவுதியில் சிம் பைக்கில் வேலை செய்கிறாரு. அவர் கொஞ்சம் மாதம் ஒரு தசம் அனுப்புனாரு. மூணார்லேருந்து ஒரு தம்பி ரைட்டராக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சில கருத்து ஒரு அற்புதம் செஞ்சார். அவருக்கு மாதம் கொஞ்சம் அனுப்புனார். தேவன் ஒரு குறையெல்லாம் நான் யார்ட்டையும் கை நீட்டாத அளவுக்கு நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நடத்துகிறார். ஏன்னு சொன்னால் நம்ம யாரை நம்புகிறோம்? கர்த்தரை நம்புகிறோம். ஒரு சமயம் நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்டோம்னா நம்மளை கேவலமாக பேசுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. கர்த்தருடைய கிருபையினால 25 வருஷம் ஊழியத்தில் யாரையும் போய் கை நீட்டி ஒரு ரூபா கூட நான் கேட்டதில்லை. ஆனால் தேவன் அற்புதமான நம்ம நடத்துவார். ஆமென். என் மனைவி இருக்கும்போது கூட மாச கடைசியில் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஒரு 10,000 கொடுங்கப்பா, ஒரு 20,000 கொடுங்க, அப்புறம் தரேன்னு வாங்க. அவ்வளோ சம்பளம் வாங்கி ஒன்றும் இருக்காது. கர்த்தர் நம்பணும். கர்த்தர் நம்பும்போது நம்ம மூலமாக கர்த்தர் நம்மளை அநேகரை போஷிப்பார். ஆமென். அருமையானவர்களே, அப்போ கர்த்தரை நம்ம நம்பும்போது ஒரு செழிப்பான இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு வீடு இல்லை, எத்தனை பேருக்கு நல்ல வேலை இல்லை, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை கர்த்தர் இதுவரை வெட்கப்படுத்தாம நடத்திட்டு வர்றாரு. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் வேதம் சொல்லி, அவர் எந்த ஜாதிக்கு இப்படி செய்யல, அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிற மாதிரி வேற எந்த ஜாதிக்கு அவர் இப்படி செய்ததே இல்லையா. வேதம் சொல்லுது. கர்த்தர் நம்புவோம். செழிப்பான இடத்துல கர்த்தர் நம்மளை நாட்டி, மழை தாட்சியான வருஷம், அடுத்து ஒரு பஞ்சம் வரப்போகுது, நிறைய ஊழியக்காரங்க என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க. அடுத்து என்ன நடக்கும்? இப்ப கொள்நோய் வந்தாச்சு, அடுத்து வெட்டுக்கிளி வந்தாச்சு, அடுத்து பஞ்சம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. பஞ்ச காலத்திலும் தேவன் நம்மளை உயிரோடு காப்பேன். கர்த்தரை நம்புகிறார், ஒருவரை கர்த்தர் கைவிட மாட்டார். அருமையானவர்களே, ஒரே படிச்சிருங்க, நம்ம முடிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். பாருங்க, உஷ்ணம் என்கிறது
பிரச்சனைகள், வேதனைகள். இப்ப நம்ம அந்த வெயில நம்ம தாங்க முடியல. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. தாங்க முடியாத சில துயரங்கள், தாங்க முடியாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். ஒரு வெயில் நம்மளால எப்படி தாங்க முடியலையோ அப்படி தாங்க முடியாத பிரச்சனைகள் நமக்கு வரும். அதான் சொல்றாரு, உஷ்ண வருவதை காணாமல் அவன் அப்படிப்பட்ட கர்த்தரை நம்புகிறவர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை கூட வராதுன்னு சொல்றாங்க. படிங்க. மழை இல்லாத வருஷத்திலும் கூட வருத்தம்னா எந்த ஒரு இலை வந்து கூட ஒரு பூச்சி வெட்டோ, நம்ம போட்டிருக்கிற வயல்ல போடுற நம்மளோட வயல் நெல்லா இருக்கட்டும், இல்ல ஒரு கனிமரமா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதுல என்ன வராதான்? வருத்தமே வராம, ஐயோ போட்டமே இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படாத அளவு கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராம். அதுக்குதான் வேதம் சொல்றது. படிங்க. தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருந்து இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அறியத்தக்கவன் யார்? ஆமென். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் இருக்குது. ஆனா மனுஷனுடைய இருதயம் எப்படி தான் மகா கேடு உள்ளதா இருக்கு. இப்போ ஒண்ணு சொல்றான், அப்போ ஒண்ணு சொல்றான், இப்போ ஒண்ணு பேசுறாங்க, அப்போ ஒண்ணு பேசுறான். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களெல்லாம் தேவனை தரிசிப்பார்கள். ஆகையால் அருமையானவர்களே, நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்புவோம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பான் என்று நீதிமொழியில் அநேக வசனங்கள் இருக்குது. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆயுஷ் நாட்கள் பெருகப்படும் என்று வேதம் சொல்லுது. அதெல்லாம் பேசணும்னா இந்த 1 மணி நேரம் ஆயிடும். இன்றைக்கு இதோட முடிப்போம். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கு கிரியை செய்யும்படியாக ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் எல்லாரும் மௌனமாயிருப்போம். கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ பாக்கியவான். வருத்தம் வறட்சி காலத்தில் வருத்தம் இன்றி தப்பாமல் கனி கொடுப்பார். தப்பாமல் கனி கொடுப்பார். கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவன் எவனோ பாக்கியவான். வருத்தம் இன்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி கொடுப்பார். தப்பாமல் கனி கொடுப்பார். ஆமென். வருத்தமே இன்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நம்ம மாற்றுங்கப்பா. உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் வெட்கமடையக்கூடாது. செய்யுங்க ஆண்டவரே. நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார் என்ற வேதத்தில் நாம் கேட்டமே. கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுந்து சொன்னார்களே. கர்த்தரை நம்புகிற பெரியோரையும் சிறியோரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் வாசித்தோமே. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார் என்று வைத்து வாசித்தோமே. பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் கூட இறங்குங்கப்பா.
எந்த விதத்திலும் பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, எந்த காரியத்துல விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ, இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டாங்க. ஒவ்வொருவருடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால்களும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டாங்க. இதுவரை கர்த்தாவே மனுஷனை நம்பி நம்பி, மற்றவர்களை நம்பி நம்பி, உறவினர்களை நம்பி நம்பி, பிள்ளைகளை நம்பி நம்பி, ஆண்டவரே ஏமாந்து போன அநேக பெற்றோர்கள், அநேக பிள்ளைகள், அநேக உறவினர்கள் இன்றைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடத்தை தான் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் பார்க்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறார். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கரலையாய் போல தெளியா போயிடக்கூடாது ஆண்டவரே. செழிப்பான இடத்துல இருக்கணும் ஆண்டவரே. ஆமென்.